உன்னுடைய ஏக சுதன மோரியா மலைகளின் ஒன்றிலே எனக்காக தகன பலியிடு அப்படின்னு சொல்றாரு. 25 வருஷம் காத்திருந்து பெத்த பிள்ளைய தகன பலியிடுன்னு சொன்னா எவ்வளோ வேதனையா இருக்கும். நீங்களா இருந்தா நானா இருந்தா அந்த காரியத்தை செய்வோமான்னு யோசித்து பாருங்க. வழியில் போகும்போதே ஈசா கேட்குறான், எல்லாம் இருக்குப்பா, என்ன இல்லை? ஆடு இல்லை. கர்த்தரை ஆராதிக்கத்தான் போகிறோம், பலி ஆடு வேணுமே. தான் பலின்னு அவனுக்கு தெரியல. 12 வயது பையன், ஒன்றும் தெரியல. இவன் சொல்கிறான், கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். வேலைக்காரங்களை நிப்பாட்டிட்டு அவன் சொல்லிட்டு போகிறான், நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோன்னு சொல்லிட்டு போகிறான். இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, விசுவாசத்தில் வளர்ந்துட்டோம். கர்த்தர் நம்ம இப்போ என்ன செய்கிறாரு? சோதிக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற விசுவாசத்தோட சோதனைகளுக்கு நடுவில், பாடுகளுக்கு நடுவில், வியாதிகளுக்கு நடுவில் விசுவாசத்தில் நிலைச்சு நிற்பானா, அல்லது சோதனைகளை கண்டு, பாடுகளை கண்டு, வியாதிகளை கண்டு விசுவாசத்தை விட்டு விலகிடுவானா? அவிசுவாசத்துக்கோ அற்ப விசுவாசத்துக்கோ இடம் கொடுத்துருவானா? இவனை சோதிப்போம், ஒரு பரீட்சை வைப்போம் அப்படின்னு சொல்லி அவனை சோதிக்கிறார். ஒரு மனுஷனை சோதித்து தான் என்ன செய்யறாராம்? தேர்ந்தெடுக்கிறார். சோதிக்கும் போது ஆபிரகாம் என்ன ஆயிட்டான்? பாஸ் பண்ணிட்டான். நான் 8000 ரூபாய்க்கு ஒரு வீட்டில் கற்பனையாக சொல்கிறேன், 8000 ரூபாய்க்கு ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்? வாடகை வீட்டில் 8000 ரூபாய்க்கு வாடகை கொடுத்து இருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க என்னுடைய கையின் பிரயாசங்களில் எனக்கு ஆசீர்வாதம் வர வர நான் ஒரு 8 லட்சம் ரூபாயை தேத்திட்டேன். இப்போ 8 லட்சம் ரூபாயை கொண்டு போய் ஒரு வீடை லீஸுக்கு ஒத்திக்கு எடுக்கிறேன். லீஸுக்கு 2 வருஷம் எழுதி 2 வருஷம் அந்த வீட்டில் போய் குடியிருக்கிறேன். எத்தனை லட்சத்துக்கு? 8 லட்சத்துக்கு. அந்த 2 வருஷத்துக்குள்ள கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு 80 லட்சம் கொடுத்து ஒரு வீடு வாங்குகிற அளவுக்கு என்ன மேன்மையாக உயர்த்திட்டார். வாடகை வீட்டில் இருக்கும்போது ஆண்டவரை வீடை வித்துடுன்னு சொல்லலை, ஏன்னா விற்க முடியாது, வாடகை வீடு. சரி, ஒத்திக்கு போயிட்டேன் 8 லட்ச ரூபா கொடுத்து. ஒத்தி வீடையும் வித்துருன்னு ஆண்டவர் சொல்லலை, ஏன்னா அதையும் விற்க முடியாது. இப்போ சொந்தமாக 80 லட்சம் கொடுத்து வீடு வாங்கிட்டேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 80 லட்சம் நான் தானே கொடுத்தேன். ஆமாம், நான் கொடுத்ததுனால வாங்கினேன். ஆமாம், இப்போ இந்த வீடை வித்துரு, அந்த 80 லட்சத்தை ஊழியத்துக்கு கொடுத்துரு. எத்தனை பேர் கொடுப்போம்? எத்தனை பேருங்க கொடுப்போம்? இதே நிலைமை தான். அவன் சொல்கிறான், வேலைக்காரன் சுதந்திரவாளி இல்லை, இஸ்மவேல் சுதந்திரவாளி இல்லை, இப்போ ஈசாக்கு சுதந்திரவாளி. ஆமாம், அவனை கொண்டு பலியிடு. எத்தனை பேர் கீழ்ப்படிவோம்? கீழ்ப்படிஞ்சதுனால என்ன கிடைச்சது தெரியுமா? 12 வயசு பையனை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு 12 வயசு பையன் இப்போ இருந்தானா 7ஆம் கிளாஸ் படிப்பான். அந்த பையனை கூப்பிட்டு நல்ல பின்புறத்தில் 2 கையை இறுக்கி பிடிச்சி கட்டி பலிபீடத்தில் படுக்க வச்சா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. படுத்திருப்பானா? முதல்ல எந்திரிச்சு என்ன செய்வான்? ஓடிடுவான்ல. 12 வயசு பையனை நல்லா கையை இருக்க கட்டி பலிபீடத்தில் படுக்க வச்சுட்டாரு. அவன் கண்ணை திறந்து, என்னடா ஆடு கேட்டோம், ஆடை கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு அப்பா சொன்னார், இப்போ நம்மளே ஆடு மாதிரி படுக்க வச்சுட்டாரு அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்து பயத்தில் கிடக்கிறான். அந்த நேரத்தில் கத்தி எடுக்கிறான், வெட்ட போகிறான். ஆண்டவர் பேசுகிறாரு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது. நீ பலி கொடுப்பியா கொடுக்க மாட்டியான்னு சோதிக்கிறதுக்கு தான் இந்த காரியத்தை செஞ்சேன். உண்மையாகவே உன் பிள்ளை என்ன செய்ய மாட்டேன்? பலி கொடுக்கலை. அவனை பலி கொடுத்துட்டா நான் சொன்ன வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேனே, ஆணையிட்டு கொடுத்தேனே, அது எப்படி நிறைவேறும்? புதரில் ஒரு ஆடு சிக்கி கொண்டிருந்தது. அந்த ஆட்டை பிடிச்சி ஆபிரகாம் பலியிட்டான். இப்போ கீழே இறங்கி வந்தான் பாருங்க, நேராக எங்கே ஓடி இருப்பான்னு நினைக்கிறீங்க?
வேலைக்காரன்ட்ட ஓடிட்டான், அப்பா கிட்ட போல. வேலைக்காரங்கிட்ட சொல்கிறான், அப்பா என்ன கொல்ல பார்த்தாரு, உங்களுக்கு தெரியுமா? ஆடு இங்கே ஆடு எங்கன்னு வழியில் போகும்போதெல்லாம் கேட்டுகிட்டே போனேன். ஆடை கத்தர் பார்த்துக்குவார், ஆடை கத்தர் பார்த்துக்குவார்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கடைசியில் என்ன செஞ்சிட்டாரு, ஆடு மாதிரி படுக்க வச்சு வெட்ட போயிட்டாரு. இனிமே அப்பா கிட்ட போக மாட்டேன், அப்பா கிட்ட போனா எப்பனாலும் என்ன கொன்னுருவாரு. அந்த பயம், அப்படியே பயத்தோட அப்பா கிட்ட நெருங்கவே இல்லை. எங்கே போயிட்டான், நேராக அம்மா கிட்ட போயிட்டான். அம்மாட்ட போய் சொல்கிறான், அம்மா அப்பா எதுக்கு தெரியுமா என்னை கூட்டிகிட்டு போனார், என்னை வெட்டுறதுக்கு தான் கூட்டிகிட்டு போனார், என்னை கொல்ல பார்த்தாரு, நான் தப்பிச்சு ஓடியாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லும்போது அவ சொல்கிறா, ஏயா காத்திருந்து காத்திருந்து பெத்த பிள்ளைய நீ கொல்றதுக்காக கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி, இனிமே உன் கூட நான் வாழ மாட்டேன், உன் கூட நான் வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஆபிரகாமை விட்டு சாராள் என்ன செஞ்சிட்டா, பிரிஞ்சு போயிட்டா. எத்தனை வருஷம் தெரியுமா? எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தா எனக்கு என்ன இல்லையா? எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தா? 25 வருஷம். ஆபிரகாமும் சாராலும் ஒருத்தர் பார்க்கவே இல்லை. இப்போ ஈசாக்குக்கு வயசு என்ன? 12 25 எவ்வளவு? 37. 37 வயசாகும்போது சாரால் மரித்து போறா. சாரால் செத்து போனதுக்கு அப்புறம் சாராலை அடக்கம் பண்றதுக்கு போறாரு. சாராலை அடக்கம் பண்ண போகும்போது கூட ஈசாக்கு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. 25 வருஷமா அப்பாவை பார்க்காம இருந்தானே, மறுபடியும் அப்பாவை பார்க்குறோமே, அவர்கிட்ட பேசணுமே, அந்த எண்ணமே இல்லை. ஏன்? அப்பா நம்மளை கொலை செஞ்சிருவாருங்கிற பயம் அவனுக்குள்ள இருந்தது. கடவுளுக்கு கீழ்ப்படுகிறேன் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறேன்னு பெத்த பிள்ளையவே கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. என்னையா உங்க பக்தி அப்படின்னு சொல்லி சாரா பிரிஞ்சு போயிட்டா. சாரா பிள்ளைய கூட்டிகிட்டே போயிட்டா. 25 வருஷம் கர்த்தருக்காக குடும்பத்தை இழந்து தனியாக வாழ்ந்தான். மரித்து போனதுக்கு அப்புறம் போய் அடக்கம் பண்ணுறான். அப்பமும் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கூட ஈசாக்கு அப்பா கூட போகலை, தனியாக தான் 3 வருஷம் இருக்கிறான். யூதர்களுடைய வழக்கம் என்ன தெரியுமா? அதான் அங்கே தான் ஆரம்பிக்குது, ஈசாக்கில் தான் ஆரம்பிக்குது. எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க யூதர்கள்? நான் விரலை காமிக்கிறேன். 40 வயதில் தான் யூதர்கள் கல்யாணம் பண்ணுவாங்க. நம்மெல்லாம் எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணுவோம்? இந்தியர்கள் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க. பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இதான் மாப்பிள்ளை இதான் பொண்ணு கல்யாணம் பண்ணிடுவாங்க. அது புகுந்த வீட்டுக்கு போய் தான் பூப்படையும். அப்புறம் காலங்கள் போக போக ஆண்களுக்கு 18 பெண்களுக்கு 16ன்னு வச்சாங்க. அப்புறம் ஆண்களுக்கு 21 பெண்களுக்கு 18ன்னு வச்சாங்க. இப்போ எவ்வளவு? 23 ஆண்களுக்கு, பெண்களுக்கு எவ்வளவு? 21. 23 வயசு வந்தால் தான் கல்யாணம் பண்ணணும் ஆண்களுக்குன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. இது இந்தியர்களுடைய சட்டம். ஆனால் யூதர்களுடைய சட்டம் என்ன? 40 வயது ஆனாதான், இன்றைக்கி அப்படி தான் இருக்குது, 40 வயதில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இன்றைக்கெல்லாம் 25 வயசுக்கு மேலே போயிட்டாலே உன் பிள்ளை கல்யாணம் ஆகலையா, உன் பையனுக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்டு என்ன செய்கிறாங்க? தொந்தரவு பண்ணுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்னும் விசேஷம் ஒன்றும் இல்லையான்றாங்க. இப்படி எதையாவது கேட்டு கேட்டு சுற்றி இருக்கிற ஆள் என்ன செய்யும்? நம்மளை நோகடிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்காக நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணுறோமோ இல்லையோ, அடுத்தவனுக்காக என்ன செஞ்சு தான் ஆகணும்? கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த பிள்ளை கல்யாணம் வேணான்னு சொன்னால் கூட நீ கல்யாணம் பண்ணிட்டு போமா, 4 பேர் எதையாவது பேசுவானுங்க. கல்யாணம் பண்ணுற வயதை தாண்டியும் நிறைய பிள்ளைங்க இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. ஆனால் 37 வயசு கல்யாணம் ஆகலை ஈசாக்குக்கு. 3 வருஷம் காத்திருக்கிறான். இப்போ நான் போய் ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னு சொன்னால் என் பிள்ளை கேட்காது. அதனால வேலைக்காரனை கூப்பிட்றான், எலியேசர் நீ வா, வேற எங்கேயும் போய் பொண்ணை பார்த்துறாத, என் குடும்பத்துக்குள்ளேயே போய் என் இனத்தாடத்திலேயே போய் ஒரு பொண்ணு இருக்குது பார்த்துட்டு வா, அந்த பொண்ணை நீயே கூப்பிட்டு வந்து ஈசாக்குக்கு என்ன செய்ய, மனம் முடிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லி வேலைக்காரனை அனுப்புகிறாரு. வேலைக்காரன் தான் ஈசாக்குக்கு மனைவியை கொண்டு வர்றாரு. 25 வருஷங்கிறது மனைவி செத்து போனதுக்கு அப்புறம் தான்
இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த மனைவிக்கும் பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அந்த நாட்களில் ஒரு மனுஷனுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா, பண வசதி இருந்துச்சுன்னா, எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம். எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒருவனுக்கு ஒருத்தி, இன்றைக்கி தெரிஞ்சு ஒருத்தி, தெரியாமல் ஒருத்தி, அப்படிலாம் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வேற. ஆனால் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது இன்றைக்கி வேதத்தின்படி இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. பழைய நாட்களில் அப்படி இல்லை. யாருக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்குறார் ஆண்டவர்? கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாராம். என்னங்க திடீர்னு பரிசுத்த ஆவிக்கு வந்துட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிஞ்சு நடந்தான். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடந்தான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். நீங்களும் நானும் ஆபிரகாமை போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தா நமக்கு என்ன கொடுப்பாரு? பரிசுத்த ஆவியை கொடுப்பார். யோவான் 7ஆம் அதிகாரம் 37 39 வரைக்கும் வாசிப்போமானா, அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிங்க 39 வாசிங்க. விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு சிலருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பாரு. அந்த வேலையை செஞ்சதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்தார்னா, ஒரு முறை வந்தார்னா கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பார். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக வாக்கு பண்ணாரு. திரும்பவும் அந்த வாக்கு தத்தத்தை யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக வாக்கு பண்ணுறாரு. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 29 வாசிக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், பிள்ளைகளும் முதியவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்வாங்க, சொப்பனங்களை காண்பார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்றாரு. கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும். நேற்றைய தினத்தில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பார்த்தோம். இன்னைக்கு ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம்? விசுவாசிக்கிறதுனால பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆபிரகாம் அவிசுவாசியா இருந்தான், அற்ப விசுவாசியா இருந்தான். அப்புறம் அவனை விசுவாசியா மாத்தினாரு. விசுவாசத்துல நிலைச்சிருப்பானா, பின்வாங்கி போயிடுவானா அப்படின்னு சோதிக்கிறாரு. அவன் விசுவாசத்துல நிலைச்சு நிற்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு அவனை உயர்த்திட்டாரு, அவனை ஆசீர்வதிச்சாரு. அநேக ஜாதிகளுக்கு அவன் தகப்பன் ஆயிட்டான். இப்ப சொல்றாரு, ஆவியை குறித்து கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தின் மூலமா தான் பெற்றுக்கொள்ள முடியும். காலையில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் வாசித்தோம். அதில் பேதுருவும் யோவானும் எருசலேமிலிருந்து எங்கே வந்தாங்க? சமரியாவில் இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு வந்தாங்க. அங்கே வந்துட்டு அங்கே இருக்கிற சபையாரை பார்த்துட்டு ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? இவங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க, விசுவாசி இருக்கிறாங்க, ஆனால் என்ன பெறலை? பரிசுத்த ஆவியை பெறலை. அதனால் அவங்க மேலே ஜெபம் பண்ணி கைகளை வச்ச போது அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு அப்போஸ்தலர் 19 வாசிக்கிறோம். அப்போ அவங்க சொல்றாங்க, பரிசுத்த ஆவி உண்டென்பதையே நாங்கள் என்ன செய்யல, கேள்விப்படலையே. பரிசுத்த ஆவின்னு ஒன்று இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. எந்த அளவுக்கு இருந்துக்கிறாங்க அன்னைக்கு காலங்களில். பரிசுத்த ஆவி ஒன்று இருக்குது, அதை பெற்றுக்கொள்ளணும்னு எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா நீங்க எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டோம்.
யோவான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே. அப்ப நாம என்ன செய்யணும்? பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் பெறணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் யோவானோட முடிஞ்சிருச்சு. இயேசு மகிமை அடைஞ்சிட்டாரு, உங்களுக்காக எனக்காக சிலுவையில மரிச்சிட்டாரு. இப்ப நாம பெறக்கூடிய ஞானஸ்தானத்துக்கு என்ன பேரு? பாவ மன்னிப்புக்கு என்று எடுக்கிற ஞானஸ்தானம். பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் பெறணும்னு சொல்லி திரும்ப ஞானஸ்தானத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க. அதே எபேசு சபைக்கு தான் சொல்றாரு, ஒரே ஞானஸ்தானம், ஒரே கர்த்தர், ஒரே தேவன், ஒரே விசுவாசங்கிறார். ஒரே ஞானஸ்தானம் தான் எடுக்கணும். எதுக்காக எடுக்கணும் சொல்லுங்க? பாவம் மன்னிக்கப்படுவதற்காக எடுக்கணும். பாவ மனுஷன் செத்துட்டான், நீதிக்குரிய மனுஷன் எழுந்துட்டான். அந்த நிச்சயத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டா அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? நான் விசுவாசி ஆயிட்டேன். முதல்ல அவிசுவாசியா இருந்தேன். ஆண்டவர் என்னோடு பேச 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 எனக்குள்ள விசுவாசம் துவங்கியது. அப்புறம் விசுவாசம் வளர்ந்தது. முழுமையான விசுவாசம் எனக்குள்ள வந்துருச்சு. நான் முழுமையான விசுவாசியா மாறிட்டேன். நான் முழுமையான விசுவாசியா மாறிட்டா என்னை நடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும். அவர் தான் என்னை செம்மையான வழியில நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ள அவர் தான் என்னை நடத்துவார். நடத்துவதற்கு ஒரு ஆள் வேணும். அவர் தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் யாருக்கு சாட்சியா இருப்பாங்க? யோவான் 15 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நீங்கள் எனக்கு சீசராய் இருப்பீர்கள்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு நீங்கள் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்றாரு. சீசராய் இருக்கிறது ஒரு அனுபவம், சிநேகிதராய் இருக்கிறது இன்னொரு அனுபவம், சாட்சியாய் இருக்கிறது இன்னொரு அனுபவம். அதுதான் கடைசி அனுபவம். நம்ம முதல் அனுபவத்தில் இருக்கிறோமா, ரெண்டாவது அனுபவத்தில் இருக்கிறோமா, மூணாவது அனுபவத்தில் இருக்கிறோமா? எந்த அனுபவத்தில் இருக்கணும் சொல்லுங்க? சாட்சியா இருக்கணும்.